ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சமையல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். காலையில் ஒரு 5 o'clockலாமே எழுந்திரிச்சிட்டு மார்கழிங்கிறதுனால நல்லா பெரிய கோலமாக போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஹர்ஷனுக்கு ஸ்கூல் இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், லஞ்சும் ரெடி பண்ணணும். காலையில் வந்து ஹர்ஷனுக்கு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை வந்து தாளித்து வச்சுருக்கேன், சுண்டல். லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 minutes தம்மில் போட்டால் அப்படியே ரெடி ஆகிடும். லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 10 minutes அப்படியே வச்சிட்டோன்னா நல்லா பொலன்னு சூப்பராக தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். மூடி வச்சிடலாம். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். ஓகே, நீ வந்து குளிச்சுட்டு இப்போ ரெடி ஆகலாம். அம்மா வந்து உனக்கு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சாப்பிட்டுட்டு போக வேண்டியதான். ஓகே ஓகே ஓகே. தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நான் வந்து பிரியாணி ஸ்டைல்லே பண்ணியிருப்பேன். ஹர்ஷனுக்கு இந்த மாதிரி செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும். அவனும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவான். இப்போ டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஆம்லேட் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஆம்லேட்டு வந்து ஹர்ஷனுக்கு ஆனியன்லாம் போடக்கூடாது. எக்கு, பெப்பர், உப்பு மட்டும் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு சாஃப்டாக இந்த மாதிரி ஆம்லேட் போட்டு கொடுத்தா தான் அவனுக்கு பிடிக்கும். ஆனியன்லாம் இருந்தால் சாப்பிட மாட்டான். அதே மாதிரி சூப்பராக ஒரு ஆம்லேட் ரெடி பண்ணி அவனுக்கு வச்சாச்சு. இந்த கேப்லேயே வந்து அவனுக்கு தோசையும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பாடும் கொடுத்துட்டேன். இப்போ வந்து டிஃபன் பாக்ஸை எடுத்து லஞ்ச் பேக்கில் வச்சுட்டு ஸ்நாக்ஸு கூடவே சேர்த்து எல்லாம் வச்சிடலாம். லஞ்ச் இதாவா மா? லஞ்ச் இதுவா? ஆமாண்டி, சாப்பிட்டுட்டு வந்துடுறியா ஃபுல்லாக? குவைட்டாக இருக்கணும். பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.